வணக்கங்க. மாடி தோட்டம் போடுறதுனால நம்மளுக்கு என்ன பயன், அதனால் என்ன நன்மைகள்ங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேங்க. நான் மாடி தோட்டம் ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சுங்க. அப்போது முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ரோஜா செடிகளை மட்டும் நான் வாங்கி வச்சு, பூச்செடிகள் மட்டும் வாங்கி வச்சு தாங்க நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி யூடியூப்லையெல்லாம் பார்த்துட்டு தான் காய்கறி செடிகளையும் மாடியில் வளர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுங்க. அதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் மண் மட்டும் விலைக்கு வாங்கிட்டோங்க. மண்ணும் கொஞ்சம் உரமும் வாங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம மாடி தோட்டம் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சுக்கலாங்க. சும்மா அரிசி சாக்கில் வச்சு தான் ஆரம்பத்துலையெல்லாம் நான் மாடி தோட்டம் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன பிளாஸ்டிக் பக்கெட்டு, ட்ரம்மு இந்த மாதிரி இதில் வச்சேன். அதுக்கப்புறம் தான் க்ரோ பேக்கு வாங்கி க்ரோ பேக் எப்படி தைக்கிறதுங்கிறதையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் க்ரோ பேக் வாங்கி தைச்சி மாடி தோட்டம் அமைக்க ஆரம்பித்தேங்க. மாடி தோட்டம் அமைச்சதுக்கப்புறமா காய்கறிகள் வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் நம்மளால் வளர்க்க முடியாட்டினாலும் ஒரு அடிப்படை காய்கறிகள் கத்திரிக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி வளர்த்தலாங்க. நம்ம மாடியிலேயே செடி வளர்த்த முடியலைனாலும் கீழே வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதுங்க. அதுலேயும் நம்ம பக்கெட்டு, அரிசி சாக்கு பை இந்த மாதிரி இதுகளில் செடியை வைக்கலாங்க. மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக வேணுங்க. அவங்க நம்ம விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமங்க. வீட்டிலேருந்தே பார்க்குறவங்களுக்கு தாராளமாக மாடி தோட்டம் நல்லா பார்த்துக்கலாம். வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க செடிக்கு தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் செஞ்சாங்கன்னா மாடி தோட்டத்தை தாராளமாக வச்சுக்கலாம். மாடி தோட்டம் இருக்கிறது அதுக்கு மேலே மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸுங்க. மாடி தோட்டம் இருக்கிறது நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்தோம்னா கீழே போகிறக்கே மனசு வராது. காலையில் வேலைக்கு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் வேலைக்கோ ஸ்கூலுக்கெல்லாம் தாட்டி விட்டுட்டு மேலே வந்தால் 1 மணி நேரம் கூட நம்ம மேலே நின்று இந்த செடிகளுக்கு தேவையான வேலைகள் செய்யும்போது 1 மணி நேரம் வெயில் நின்னாலும் நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியாதுங்க. வெயிலில் வேலை செய்கிறது உடம்புக்கும் ஆரோக்கியம், மனசுக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. முடிஞ்சால் சாயங்கால நேரம், காலையில் நேரம் 2 நேரமே நம்ம மேலே வேலைகள் செய்யலாம். இல்லை முடியலைன்னா ஒரு நேரமாச்சு நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சு நம்ம மாடி தோட்டத்தில் டைம் செலவு பண்ணி தாங்க ஆகணும். செடிகளை நம்ம எந்த அளவுக்கு கவனித்து பார்க்குறோமோ அந்தளவுக்கு செடிகள் நல்லா வரும். நம்ம செடிகள் வச்சு பராமரிக்கும் போது இயற்கையாகவே பறவைகளும் வர ஆரம்பிச்சிருதுங்க. நான் ஆரம்பத்தில் மேலே வரும்போது காக்காய்க்கு மட்டும் அப்பப்போ வரும். சரி வரமே கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காக்காய்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் புறா, மைனா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன குருவிகளெல்லாம் வர ஆரம்பிச்சதுங்க. மேலே அதுகளை பார்த்துட்டே நம்ம இதில் வேலை செய்யும்போது மனசுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குங்க. எதை பற்றியும் நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு கவலை இருந்தால் கூட அது தோணாது. மாடி தோட்டத்தில் வைக்கிறனால இப்படி ஒரு நல்ல நன்மை இருக்குதுங்க. அதெல்லாம் போக நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் நம்ம என்னென்ன விளைய வைக்க முடியுமோ விளைய வச்சுக்கலாம். அடிப்படை காய்கறிகள் தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வீட்டில் ஆகிற வேஸ்ட்டான காய்கறி தோல் இதெல்லாம் வச்சு நம்மளே உரம் தயாரிச்சுக்கலாங்க. ஆரம்பத்தில் மட்டும் நம்ம காசு கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே மாடி தோட்டத்தை பராமரிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டும் அப்படி தான் நம்ம கம்மி விலையில் பழைய பிளாஸ்டிக் கிடைக்கிறத வச்சு நம்ம ஸ்டாண்டு வச்சு தொட்டிகள் வச்சுக்கலாங்க. அதுவும் நல்லா மாடியை பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கலாம். வீட்டுக்கு தேவையான கீரை வகைகள் எப்போவுமே இந்த மாடி தோட்டம் வச்சதுலேருந்து நான் விலைக்கே வாங்கிறது இல்லைங்க. ஏதாவது ஒரு கீரைகள் இயற்கையாகவே நம்ம தொழு உரம், ஆட்டு உரம் இதெல்லாம் போடும்போது அந்த விதையிலேருந்தே மண்ணிலேருந்தே கீரைகள் முளைச்சிட்டே இருக்குங்க. அதனால் வாரத்தில் 1 கீரை 2 கீரை கண்டிப்பாக சமையலுக்கு எனக்கு கிடச்சிருங்க. மாடி தோட்டத்தை வச்சதுலேருந்து நான் கீரைகள் விலைக்கு வாங்கிறதே இல்லைங்க. ஆனால் செடிகள் முழுக்க வெயிலில் தாங்க இருக்குது. வெயிலில் என்ன செடிகள் வருமோ அந்த செடிகளை தாங்க நான் வச்சுருக்கிறேன். நிழல் விலையெல்லாம் எதுவும் அமைக்கலை. நிழல் விலை கண்டிப்பாக அவசியம் இல்லைங்க. அது நம்ம நிறையா ரோஜா செடி இந்த மாதிரி செடிகள் வளர்த்துறதுக்கு பாதி நேரம் நிழல் வேணுங்க. ரோஜா செடிகள் மட்டும் இந்த முழு வெயிலில் நானும் நிறைய செடிகள் வாங்கி வச்சுட்டேங்க. கொஞ்ச நாள்லேயே அது வாடி போயிடுது. மற்றபடி நம்ம முள்ளங்கி, பீட்ரூட்டு இது எல்லாமே வருதுங்க. கேரட்டு கூட வந்துடுதுங்க. கொடி காய்கறிகள் ஆடிப்பட்டத்தில் போட்டால் நல்லா வருங்க. இந்த தைப்பட்டத்தில் வெயில் அதிகமாக இருக்கிறனால கொடி காய்கறிகள் நான் போட
இது மாதுளை மரம் வந்து தானாக முளைச்சது தாங்க. அந்த சீசனுக்கு கொஞ்சம் நிறையாவே காய் கொடுக்குதுங்க. இப்போ இவ்வளோ நாள் காய் இல்லாமல் இருந்தது. இப்போ திருப்பி நிறைய பூ பிஞ்செல்லாம் விட்டுருக்குதுங்க. இது சீக்கிரமாகவே சின்ன சின்ன காய்களாகவும் இருக்குதுங்க. சீக்கிரமாகவே நல்லா பெருசாகிரும். அதே மாதிரி வீட்டில் நம்ம நிறைய எந்த பொருள் பிளாஸ்டிக் பொருள் மட்டும்தாங்க குப்பைக்கு போகும். மற்றபடி நாம் சாப்பிட்ற பழ வேஸ்ட்டு எல்லாமே நம்ம செடிகளுக்கு பழத்தோல்களாக இருந்தால் அரைச்சி தண்ணியில் கலந்து செடிக்கு விடலாங்க. அதெல்லாம் உடனடியாக நல்லா செடிக்கு சத்துக்கள் கிடைக்கும். அதுக்கு போக மீதி காய்கறிகள் கழிவுகள் உரமும் வீட்டில் தயாரிச்சுக்கலாங்க. அப்புறம் மீன் அமில உரம், இந்த உரங்களெல்லாம் நிறையா நம்ம வீட்டிலையே அதிகமாக செலவில்லாமல் உரங்கள் தயாரித்து வச்சுக்கலாங்க. அதுவே போதும். ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம விதைகள் மட்டும் நம்மளே இதிலையே விதைகள் எடுத்து வச்சுக்கலாம். விதைகள் கிடைக்காட்டி நம்ம கடையில் வாங்கிக்கலாங்க, ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம். மற்றபடி பக்கத்துலேயே இப்போல்லாம் நிறையா விதைகள் வந்து கிடைக்குதுங்க. இதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ வந்து பூத்துடுச்சுங்க. பூத்து முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து கிள்ளி விட்டாதே மீண்டும் மீண்டும் தலைக்கும். மல்லிகைப்பூ செடியை கிள்ளி விடாமல் பூவை மட்டும் பறிச்சுட்டு அப்படியே விட்டோம்னா அது அப்படியே தான் இருக்குங்க. திருப்பி பூக்கவே பூக்காது. அதனால் இதே மாதிரி மல்லிகைப்பூவில் இந்த கொணவெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோணுங்க. நம்மளுக்கு செடி வளர்த்துறதுக்கு ஆர்வம் இருந்தால் போதுங்க, நம்ம செடிகளை வளர்த்தலாம். மாடி வந்து பாதுகாக்கிறதுக்காக கண்டிப்பாக தொட்டிகளை வந்து கீழே வைக்கக்கூடாதுங்க. ஸ்டாண்டுக்கெல்லாம் வந்து நம்ம விலை அதிகமாக கொடுத்து வாங்க முடியலைனாலும் கம்மி விலையிலேயே நிறைய பழைய பாத்திரக்காரங்கக்கிட்ட சொல்லி வச்சா அவங்களே இந்த டயர் மாதிரி நிறையா கொண்டு வந்து கொடுப்பாங்க. கம்மி விலையிலேயே வாங்கி நம்ம ஸ்டாண்டு வச்சுக்கலாம். நான் வந்து அப்படித்தாங்க பழைய இந்த டயரை வாங்கி வச்சு அது மேலே மரப்பகலைகளெல்லாம் வச்சு தாங்க நான் எல்லா தொட்டியுமே வச்சுருக்கிறேன். வேஸ்ட்டாக போகிற மரப்பகலையும் நம்ம வீட்டில் இருந்தால் வாங்கிக்கலாம். இல்லாட்டினாலும் அதுவும் பழைய பொருட்கள் விற்கிற ஜாமான்கள் விற்கிற கடைகளில் வேணாலும் வாங்கிக்கலாங்க. இல்லாட்டி நம்ம எது இருக்குதோ நிலத்தில் வைக்காமல் நம்ம முடிஞ்ச வரைக்கும் மேலே வச்சுக்கலாங்க. தொட்டிகளை மாடியும் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நீங்களும் மாடி தோட்டம் வளர்த்து